எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு சூப்பரான தக்காளி சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம அரிசி வேக வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா சூடானதும் 1 கப்பு அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி வந்துட்டு இருக்க அதே டைமில் இன்னொரு பேனில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்து, 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை. இதெல்லாமே கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயம் நறுக்குனது அதை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா இந்த மாதிரி ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு 1/2 ஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு சாதத்துக்கும் சேர்த்தே நம்ம சேர்த்துக்கலாம். இதை 1 நிமிஷம் போல் நல்லா வேக விடுங்க. அதுக்கப்புறமா இதிலேருந்து எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பித்தது உடனே அடுப்பு ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ சாதமும் வெந்துடுச்சுங்க. இப்போ நம்ம இந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துகிட்டு சாதத்தை கொஞ்சமாக ஆற வைங்க. கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறமா நம்ம அந்த மசாலா கூட சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு 3 கரண்டி சாதம் எடுத்து போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு இன்னும் நிறைய மசாலா இருக்கிற மாதிரி தோணுச்சு. அதனால இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 2 கரண்டி கூட சேர்த்துக்கிட்டேன். மொத்தம் 5 கரண்டி சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. கரெக்டாக இருந்துச்சு. கொஞ்சமாக சாதம் மீதியும் வந்துச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட தக்காளி சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது கூட நீங்கள் முட்டை ஆம்லேட் வச்சு சாப்பிடலாம், ரைத்தா வச்சு சாப்பிடலாம், இல்லை ஏதாவது பொரியல் கூட வச்சு சாப்பிடலாம். நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மாதவாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.